வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது மிக முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலாண்டு தேர்வு பரீட்சை முடிஞ்சு அதற்குண்டான மதிப்பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல ஸ்கூல்ல எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த மதிப்பெண்களை வீட்டுல காட்டி சில பேர் திட்டு வாங்கியிருப்பாங்க, சில பேர் பாராட்டு வாங்கியிருப்பாங்க. இந்த காலகட்டம்ங்கிறது எப்படி முக்கியமானது அப்படின்னா, மதிப்பெண்கள் குறைவா இருக்கக்கூடிய, அதாவது பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை மேம்படுத்துவதற்காக அதிக மதிப்பெண் பெற வைப்பதற்குண்டான முயற்சிகளை ஆசிரியர்களும் அதே நேரத்தில் பெற்றோர்களும் அதிக கவனம் எடுத்து அந்த மாணவர்களை மேம்படுத்துவதற்குண்டான முயற்சியை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதே மாதிரி ஒரு பின்தங்கிய மாணவன் எப்படி இருக்கிறானோ அதே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது தருமபுரி மாவட்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தருமபுரி மாவட்டத்தில் பிரதான தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விவசாயம். அந்த விவசாயம் நமக்கே தெரியும், கடந்த 10 ஆண்டுகளாக மழை சரியாக பெய்யவில்லை. இந்த நிலையில அந்த விவசாயம் ஒரு பொய்த்து போன ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு மாற்று தொழிலாக அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. அந்த மக்களும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில அவர்களுக்கு மாற்றாக பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு உருவானது 2006 அங்கு அந்த பகுதி மக்களுக்காக, அந்த பகுதியுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில ஒரு தொழிற்பேட்டை ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவு செய்யப்பட்டது. அதற்குண்டான நில ஆய்வு பணி மட்டும் மேற்கொள்ளப்பட்டது. அந்த நில ஆய்வு பணியோடு தற்போது இன்று வரை அதே நிலை நீடித்து வருகிறது. தொழிற்பேட்டை இன்னும் அமையவில்லை. தொழிற்பேட்டை அமையுமா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுமா என்ற பல்வேறு விதமான கேள்விகளோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது பற்றி இன்றைய உள்ளது நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கிறோம். அது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்திலிருந்து 1964 தருமபுரி தனி மாவட்டம் உதயமானது. பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருந்த இந்த பகுதி தனி மாவட்டமாக மாறும் பட்சத்தில் அபரிவிதமான வளர்ச்சியை எட்டும் என்ற மக்களின் நம்பிக்கை இன்று வரை பகல் கனவாகவே இருந்து வருகிறது. சமீபத்தில் வெளியான ஒரு ஆய்வறிக்கை இந்த கூற்றை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ஆய்வறிக்கை தமிழகத்தில் உள்ள பின்தங்கிய மாவட்டங்களில் தருமபுரி மாவட்டம் முதலாவது இடத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்ட இங்கு பருவமழை பொய்த்தல், வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர் காலங்களில் மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். பெரிய அளவில் மாற்றுத் தொழிலோ தொழிற்சாலைகளோ இல்லாததால் மக்கள் வறுமையில் வாடி வருகின்றனர். இங்கு நக்சல் இயக்கம் தலை தூக்கியதற்கும் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கும் பெண் சிசு கொலைக்கும் வறுமை ஒரு காரணம் என்பது மறுக்க முடியாத உண்மை. பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள தருமபுரி மாவட்டத்தை மேம்படுத்தவும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையிலும் இங்கு தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் மைய கருத்தாகவும் இந்த திட்டங்களே முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மக்களின் தொடர் வேண்டுகோளை ஏற்று கடந்த 2006 ஆண்டு அப்போதைய அரசு தருமபுரி மாவட்டத்தில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்று அறிவித்தது. இதற்காக நல்லம்பள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் 1733 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்தது. அதன்படி 980 ஏக்கர் அரசு நிலம் மற்றும் தனியாருக்கு சொந்தமான 753 ஏக்கர் நிலத்தை ஆர்ஜிதப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் பணிகள் கிடப்பில் போடப்பட்டன. தொழிற்பேட்டை பணியை உடனடியாக தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் இதுவரை எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. பின்தங்கியுள்ள தருமபுரி மாவட்டத்தை மேம்படுத்தும் விதமாக இந்த தொழிற்பேட்டையை உடனடியாக தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தருமபுரி மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. தருமபுரி மக்களின் குரலுக்கு செவிசாய்க்குமா அரசு? மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த வேண்டுகோள் ஏற்கப்பட்டதற்குண்டான முதல் முயற்சியோடு நின்று கொண்டிருக்கிறது இன்று வரை என்பதே அந்த மக்களின் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா, தொழிற்பேட்டை உருவாக்கப்படுமா என்பது பற்றியெல்லாம் பேச காத்திருக்கிறோம். இதற்காக அரங்கத்திற்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், பாமக கட்சியை சேர்ந்த மருத்துவர் திரு செந்தில் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் செந்தில். அதே நேரத்தில் நமது களத்திலிருந்து எமது தருமபுரி செய்தியாளர் நந்தகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் நந்தகுமார். நந்தகுமார் நம்ம முதல்ல ஒரு சில விஷயங்கள் பேசணும். அதுக்கு முன்னாடி அந்த தருமபுரி அப்படிங்கிற அந்த மாவட்டத்தை பற்றி ஒரு சில புள்ளி விவரங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம்.
தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாவட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1964. அதுல தருமபுரியிலிருந்து அந்த கிருஷ்ணகிரி அது இரண்டாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தனி அதுக்கடுத்து மறுசீரமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் 2004 தருமபுரி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி அதற்கடுத்து இதனுடைய தருமபுரியுடைய பரப்பளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4500 சதுர மீட்டர் இருக்கக்கூடியது. மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15,06,843 இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள். இவர்களுடைய மிக முக்கியமான பிரதான தொழிலாக இருக்கக்கூடியது விவசாயம். இதுல 5 வட்டங்களும் 8 ஊராட்சி ஒன்றியங்களும் அது மட்டுமல்லாமல் ஒரு நகராட்சி 10 பேரூராட்சிகள் 2 வருவாய் கோட்டங்கள் இவை எல்லாம் உள்ளடக்கியது இந்த தருமபுரி மாவட்டம். இதுல தொழிற்பேட்டை அமைப்பதற்காக அறிவிக்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தா 2006 மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த அறிவிக்கப்பட்டது. அதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடம் கூட நல்லம்பள்ளி ஒன்றியம் என்ற ஒரு பகுதி. அந்த தொழிற்பேட்டைக்கான பரப்பளவு அதாவது இவ்வளவு தொழிற்சாலை அங்கு அமைய வேண்டும் என்றால் அதுக்குண்டான பரப்பளவு பார்த்தா 1733 ஏக்கர் பரப்பளவு தேவைப்பட்டது. அதற்கு அரசு நிலங்களாக ஏற்கனவே அங்கு ஆய்வு மேற்கொண்டு கொடுத்தது 980 ஏக்கர் நிலங்கள் அரசு நிலங்களாக ஏற்கனவே இருக்கக்கூடியது. சரி, தேவைப்பட்ட தனியார் நிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 753 ஏக்கர் தனியார் நிலங்கள் தேவைப்படுகிறது. இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட பார்த்தா அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தா பருவமழை பெய்திருச்சு, வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களால கடுமையான பாதிப்பு அங்கு ஏற்பட்டது. அதை தாண்டி பொருளாதாரத்துல ஒரு பின்தங்கிய ஒரு நிலையிலே அந்த மக்கள் இருக்கிறார்கள், அந்த பகுதி மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க. கல்வியில் பின்தங்கிய நிலை, பெண் சிசு கொலை இன்று வரை நீடித்து வருகிறது. குறிப்பா அந்த பெண் சிசு கொலையை பொறுத்த பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தம்பி தொலைக்காட்சி மூலமாக அந்த ஏற்கனவே சமீபத்தில் கூட பதிவு சென்றோம். பெண் சிசு கொலை இன்றும் இன்றளவும் இருக்கிறது. மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. தொழில் வளர்ச்சிக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இங்க இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு தீர்வாக என்ன சொல்லப்படுறது அப்படின்னா அந்த குறிப்பாக இந்த தொழிற்பேட்டை உருவானால் இந்த உள்ள மக்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில நம்ம தருமபுரி செய்தியாளர் நந்தகுமார் கேள்வி என்னன்னா, நந்தகுமார், அங்க தருமபுரி மாவட்டத்தினுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? ஏன்னா தருமபுரி மாவட்டம் சேலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தற்போது வரை அதனுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, அது பற்றி விரிவாக சொல்லுங்க நந்தகுமார். அதாவது தருமபுரி மாவட்டம் சேலம் மாகாணமாக 1964 வரை இருந்தது. இந்த சூழ்நிலை 64ஆம் ஆண்டுல பின்னாடி தருமபுரி அப்படின்ற ஒரு மாவட்டத்தை தனியா பிரிச்சாங்க. ஏன்னா வளர்ச்சி பணிகளும் மக்களுடைய வளர்ச்சி பாதையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த செயல்பாடு அரசு ஏற்பாடு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த அக்டோபர் 2 முதல் 49 ஆண்டுகள் கடந்த நிலையும் தருமபுரியில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தும், அரசியல் ஆர்வலர்கள், சமூக நோக்கர்கள் அனைவரோட கருத்தும் இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி 49 ஆண்டுகள் ஆன நிலையிலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இந்த இடத்துல பொருளாதார வளர்ச்சி மேம்பாட்டான ஒரு செயல்பாடுகள் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே சமயத்துல மக்கள் பிரதிநிதிகளும் சரி, மாவட்ட நிர்வாகம் எந்த காலத்திலயும் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்களிடையே பரவலாக நிலவி வந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த இடத்துல தருமபுரி மாவட்டம் மற்ற மாவட்டங்களை மாதிரி முன்னேற்றமான ஒரு செயல்பாடுகள், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், கல்வி அறிவியலும் சிறப்பாக இருக்க ஒரு காரணத்துக்காக இவங்க செஞ்சிருந்த இந்த மாவட்டம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் இருக்கிறதுக்காக கடந்த 2004ஆம் ஆண்டு தருமபுரியிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிரிச்ச பின்னாடி தருமபுரி மாவட்டத்தோட நடவடிக்கைகள் எந்த மாதிரியான பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரியான ஒரு கருத்து தான் இருந்தது. இதற்காக மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி பல்வேறு கட்டங்களில் அதாவது நிதி ஒதுக்கீடு பல்வேறு பிரச்சனைகளுக்கு பாத்தீங்கன்னா சமூக நோக்கத்துக்காக மருத்துவ ரீதியும், கல்வி ரீதியிலும், பொருளாதார ரீதியும் பல கோடி ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து கொண்டிருந்தாலும் ஆனா முறையாக அதை அவங்க மக்களுக்கு போய் சேரவில்லை என்றதுதான் எங்களுடைய ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டிலேயே பெண் சிசு கொலை அப்படின்றது தருமபுரி மாவட்டத்தில் மட்டும்தான் அதிக அளவுல இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்திருக்கு. பல்வேறு கடும் தண்டனைகள் கொடுத்து கைது நடவடிக்கை செய்து தொடர்ந்தும் பாத்தீங்கன்னா குக்கிராமங்கள்ல இன்னைக்கு மறைமுகமா நடந்து வந்துட்டு தான் இருக்குது. அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இதுக்கு முடிவு கட்டணுன்ற ஒரு காரணத்துக்காக தமிழகத்துல அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்திலே முதல் முறையாக தொட்டில் குழந்தை திட்டத்தை தருமபுரி மாவட்டத்தில் மட்டும்தான் முதல் முறையா துவக்கினாங்க. இது நல்ல பெரிய அளவுல வரவேற்பு இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவம் மட்டும் ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல ஒப்படைக்க வண்ணம் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த பெண் சிசு கொலைகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இன்னைக்கு வந்து விவசாயம் தான் பிரதான ஒரு தொழிலாக தருமபுரி மாவட்டத்துல இருக்கு. முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நெல், சோளம், ராகு, கேழ்வரகு, சாமை உள்ளிட்ட பயிர்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி முக்கிய பிரதான தொழில் அப்படி சொல்லி பார்த்தா மா உற்பத்தி வந்து இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. அதாவது தமிழகம் பூராவும் சரி, வட மாநிலங்களையும் சரி, ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துலயும் சரி சேலம் மாம்பழம் அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவாங்க. ஆனால் அது சேலத்தில் வந்து அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுவதில்லை. சேலம் மாகாணத்தில் வந்து ஒருங்கிணைந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் இருந்த காலத்தில் மட்டும்தான் வந்து அந்த பேர் இருந்தது. ஆனா வந்து இந்த 64 பின்னாடி வந்து தருமபுரி மாவட்டம் வந்து பிரிச்ச பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரதான பெயர் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த உற்பத்தி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இது. ஆனா வந்து இன்னும் வந்து சேலம் என்ற பெயர் மட்டும் தான் இருக்குது. இது வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் வந்து சுமார் ஒரு 6500 ஹெக்டருக்கு மேல வந்து மா உற்பத்தி வந்து இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது தொடர்ச்சியா வந்து பல்வேறு இடங்களில் வந்து அவங்க விற்பனை போக வந்து மீதி வந்து உபரி உற்பத்தி அப்படின்னும் போது வந்து அவங்களுக்கு நிறைய வீணாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து உடனடியாக வந்து அந்த மாங்கல் உற்பத்தியை வந்து தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை வந்து அமைச்சாங்க. அந்த மாங்கல் உற்பத்தியை வந்து பதப்படுத்தி அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதும், அதுக்கப்புறம் குளிர்பான கடை நிறுவனங்களுக்கு வந்து விற்பனை செய்வது மூலம் ஓரளவு வந்து அவங்க வருமானம் வந்து ஈட்டி வந்துட்டு இருந்தாங்க. இதுல வந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து மறைமுகம். நந்தகுமார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நந்தகுமார் குறிப்பிட்டது போல அங்க பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கதா நம்ம பாக்குறோம். திரு செந்தில், உங்கள்கிட்ட நான் கேள்வி என்னன்னா, அப்போ தருமபுரி அந்த மாவட்டத்துல தற்போதைய அந்த மக்களுடைய பொருளாதார நிலை எந்த அளவுல இருக்கு? விவசாயம் பொய்த்து போச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு நிலையில இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுடைய நிலை எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய பார்வை என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்ப வந்து இந்திய அளவில் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் 6வது இடத்தில் இருக்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். தேசிய அளவில் ஒரு தனிமனித வருமானத்தை விட தருமபுரி மாவட்டத்தில் ஒரு தனிமனிதனுடைய வருமானம் அதிகம். தேசிய அளவில் 62,000 ரூபாய் ஆண்டுக்கு என்றால் தமிழகத்தில் 66,000 ரூபாய். கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள், தொழில் வளர்ச்சியில் 6வது இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தீர்கள், தொழில் வளர்ச்சி என்பது தமிழகத்திலே மொத்த உற்பத்தியில் ஏறக்குறைய 30 விழுக்காட்டை சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்கள் மட்டும் செய்கின்றன. ஆனால் அதே சமயம் தர்மபுரி, திருவண்ணாமலை, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை போன்ற பின்தங்கிய மாவட்டங்கள் 7 மாவட்டங்கள் சேர்ந்து மொத்தமாகவே 15 விழுக்காடு தான் உற்பத்தி செய்கின்றன. அப்படி என்றால் இந்திய அளவில் ஒரு குறியீடு இருந்தால் கூட தமிழகத்திலே சில மாவட்டங்கள் பீகார் போல இருக்கின்றன. தனிமனித வருமானம் 66,000 ரூபாய் தமிழகத்தது. ஆனால் அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தா 16,000 ரூபாய், தருமபுரியில் பார்த்தால் 24,000 ரூபாய், கன்னியாகுமரியில் பார்த்தால் 80,000 ரூபாய். அப்படி என்றால் தமிழகத்துக்குள்ளே கடுமையான வேறுபாடுகள் இருக்கின்றன. பொருளாதார, கல்வி, எல்லா குறியீடுகளுமே. கல்வியில் பார்த்துக் கொண்டால் தமிழகத்திலேயே பின்தங்கிய 5 மாவட்டங்களில் தருமபுரியும் உண்டு. அதாவது மனிதவள குறியீடுகள் சொல்லக்கூடிய கல்வி ஆகட்டும், பொருளாதாரமாகட்டும், அதே போல உடல்நலம் குறித்த குறியீடுகள், குழந்தை பிறப்பு, இப்போ பெண் சிசுகளை பற்றி சொன்னீர்கள், இது எல்லாத்திலுமே தமிழகம் தருமபுரி பின்தங்கி இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது தமிழகத்துக்குள்ளே ஒரு பீகாராக தருமபுரி மாவட்டம் இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் தருமபுரியில 2 முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒன்று, 15 லட்சம் மக்கள் தொகை என்று சொன்னார்கள். இதுல 5 லட்சம் மக்கள் இளைஞர்கள். இந்த 5 லட்சம் பேரிலே ஏறக்குறைய 2 லட்சம் இளைஞர்கள் வெளி மாவட்டங்களுக்கு சென்று வேலை செய்கிற அவல நிலை. மிகப்பெரிய அளவிலே இடமாறுதல். அதாவது எங்கள் கிராமங்களிலே 2 இளைஞர்களில் ஒருவர் வெளி மாநிலங்களுக்கு அல்லது வெளி மாவட்டத்துக்கு வேலைக்கு போகிறார்கள். பீகாரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யறாங்க. தருமபுரி மாவட்டத்திலிருந்து வேற மாவட்டம் செய்து வேலை செய்கிறார்கள். பீகாரின் நிலைமை தான் தருமபுரி மாவட்டத்தில். இது மாற வேண்டும் என்றால் 2 விஷயங்களை கவனிக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தின் முதன்மை தொழில் விவசாயம். இந்த விவசாயத்தை லாபகரமாக செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, தொழிற்பேட்டை வந்தே ஆக வேண்டும். 2006ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்ற போது நான் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். கலைஞர் அவர்களை சந்தித்து தருமபுரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம், இதற்கு ஒரு தொழிற்பேட்டை வேண்டும் என்று ஒரு பெரிய வேண்டுகோளையும் பல்வேறு கோரிக்கைகளையும் கொடுத்தேன். அதே ஆண்டு எங்களுடைய அப்போது சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலுசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசி வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து தான் தொழிற்பேட்டை அறிவிக்கை செய்தோம். அறிவிக்கை செய்ய அழுத்தம் கொடுத்த எங்களால் அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியவில்லை. அதுக்கு காரணம், நான் அரசியல் பேச விரும்பவில்லை என்றாலும் ஆட்சி செய்தவர்கள் தருமபுரி மாவட்டத்தின் மேல் எப்படி என்ன வருத்தமோ தெரியவில்லை. திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற முழுமையான ஈடுபாட்டோடு செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். செந்தில் செந்தில் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய வருமானம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்தாலே அந்த மாவட்டம் வளர்ச்சி அடைந்ததற்கான மிக முக்கியமான குறியீடு அதுதான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது தருமபுரி இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது மிகவும் குறைவாக இருக்கிறது, பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. அது மேம்பட வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம்.
புறக்கணிக்கப்படுகிறதா தருமபுரி மாவட்டம்? அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் பொய்த்து போகிறது. இதற்கு அடுத்தாக மாற்று தொழிலாக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறி அங்கு எழுந்த வண்ணம் இருக்கிறது. அதற்காக 2006ஆம் ஆண்டு தொழிற்பேட்டை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த நிலை எப்படி இருக்கிறது? அதற்குண்டான கள ஆய்வு, அதற்குண்டான அடுத்த கட்ட பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக அங்கு அரங்கத்தில் திரு மருத்துவர் செந்தில் அவர்கள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு களத்திலிருந்து எமது செய்தியாளர் நந்தகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். நந்தகுமார், அந்த தொழிற்பேட்டை அமைய வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது 2006. அந்த 2006 முடிவெடுக்கப்பட்டதற்கு பிறகும் அதற்கு முன்னாடியும் அதுக்குண்டான ஒட்டுமொத்த அந்த பணிகள் எப்படி நடந்து வண்ணம் இருக்கிறது? அதனுடைய நிலை சொல்லுங்க. அதாவது அன்ட்ரோஸ், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த மாதிரி விவசாயிகளும் செழிப்பா இருந்த சூழ்நிலை பருவமழை போய்த்த காலத்துல மாற்றுத் தொழிலுக்காக நீங்க புலம்பெயர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை இன்னைக்கு அந்த சிப்காட் தொழிற்பேட்டை அப்படின்ற அத்தியாவசியமான ஒரு விஷயம் வேணும்ன்ற ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துல 2006 அறிவிப்பு பண்ணிட்டு அதுக்குண்டான இடத்தை தேர்வு செய்யறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன் சூழ்நிலையில தர்மபுரியில நல்லமல்லி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஜாகரேஸ், ஜீவா நகர், முண்டாசுப்பூர் ரோடு இந்த உள்ளிட்ட பகுதிகளில் அந்த ஆய்வு பணி மேற்கொள்ளப்பட்டது. ஏன்னா அப்படின்னா இருக்கும்போது அந்த இடத்துல சுமார் 950 ஏக்கர் அரசு புறம்போக்கு இடங்கள் இருக்கு. அந்த இடத்துல அவங்க ஆய்வு பண்ணி மேற்கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல கூடுதலா இடம் தேவைப்பட்ட ஒரு காரணத்தினால அங்க இருக்கிற விவசாய நிலங்கள் கையகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால பல்வேறு கட்சிகள் பொதுப்படியாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட்டது. இது தொடர்பாக எங்க தமிழகத்தில் பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் சரவணன் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம இது குறித்து கேட்போம். சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா தருமபுரியில இந்த சிப்காட் தொழிற்பேட்டை பாத்தீங்கன்னா காலதாமதம் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது கொண்டு வரதுக்கு உண்டான முன்னாடி என்னென்ன பிரச்சனை இருந்தது, இப்ப என்ன தற்போதைய நிலவரம் பிரச்சனையை சொல்லுங்க. அதாவது சிப்காட் அமைக்கிறதுக்கான இடம் முதல்ல தேர்வு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி தேர்வு பண்ணும்போது பொதுவா விவசாயம் செய்யற நிலங்களை கையகப்படுத்துற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட அனைத்து அரசியல் இயக்கங்களும் சேர்ந்து சிப்காட் அமைக்கணும், அதே சமயத்தில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை ஏற்று பெரும்பாலான நிலங்கள் தரிசு நிலங்கள் ஏதாவது 1-2 தவிர மீதி எல்லாமே அரசு புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைக்கலான்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஒரு 1000 ஏக்கர் அடையாளம் கண்டு அது முன்மொழிஞ்சதோட சரி. இப்ப சிப்காட் அப்படின்னா 4 எழுத்துல இருக்குது, அவ்வளவுதான். சிப்காட், சிப்காட் 4 எழுத்து தான் இருக்குது. தொலைக்காட்சியில் ஏதாவது விவாதத்தில் அதை கேட்டுக்கலாம். செய்தித்தாளில் சிப்காட்ன்றதை பத்தி ஏதாவது செய்தி இந்த மாதிரி வரும்போது படிச்சுக்கலாம். கண்ணால தொலைக்காட்சியில பார்க்கலாம், காதால செய்தித்தாள் கேட்கலாம். அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான சிப்காட் சம்பந்தமான செய்தியோ அல்லது அதற்கான ஒரு முயற்சியோ இல்ல அதற்கான திட்டமோ இல்ல அதற்கான நிதியோ எதுவுமே கிடையாது. அரசியலுக்காக சொல்ல, பொதுவா ஒரு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பொதுமக்கள் நானும் ஒருத்தன் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு திரைப்படம் ஒருத்தர் தயாரிக்கிறார் அப்படின்னா அந்த திரைப்படம் 4 சண்டை காட்சி இருக்கணும், 2 குத்துப்பாட்டு இருக்கணும், ஒரு சென்டிமெண்டா சோகமா உருக்கமான ஒரு காட்சி இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும். இது ஒரு கமர்ஷியலா வணிக ரீதியா ஒரு வெற்றி படமா கொண்டு போறதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. அப்படிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அது இந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, கடந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் என்ன அப்படின்னா ஒரு வணிக ரீதியான ஏதோ மேம்போக்கா அரசியல் வந்தோமா, 4 இலவசத்தை கொடுத்தோமா, தேர்தல் வந்ததா, ஏதாவது கொஞ்சம் கொடுத்தோமா, ஓட்ட வாங்கினோமா, செட்டில் ஆனோமா, இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆனா மக்களுக்கான விஷயங்கள் செய்யக்கூடிய அரசாங்கங்கள் இல்ல. அது ஆட்சியாளர்களை மட்டும் குறை சொல்லி பேசுறதுக்காக கிடையாது. இது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை செய்யலன்னா அதற்கான மாற்று விஷயங்களை யோசிக்கிற மனநிலையில இங்க மக்கள் இல்ல. அதனால என்னன்னா ஏதோ மேம்போக்கா வந்தோமா, பதவிக்கு வந்தோமா, நிர்வாகத்தை பண்ணோமா, ஏதோ அப்படி காலத்தை ஓட்டணுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு சிப்காட்டை பத்தி பேசுறோம். இன்னும் 1.5 வருஷம் அதை பத்தி யாரும் யோசிக்கிறதுக்கு கூட ஆள் இருக்க போறதில்ல. அதுக்கு மேல காலம் தான் முடிவு செய்யணும். சிப்காட்டை பத்தி ஒண்ணுமே கிடையாது. சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஓரளவு ஏற்கக்கூடியதாக தொடர்ந்து பேசலாம். நந்தகுமார் அவர் குறிப்பிட்டது போல ஒரு சில உதாரணங்களோ கூட சொன்னாலும் கூட திரு செந்தில் அவங்க சொன்னதுல பார்த்தோம் அப்படின்னா அதற்கு அரசு ஒரு சில திட்டங்களை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க, தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரு முழு மூச்சாக அந்த திட்டம் போய் மக்களை முழுமையாக சென்றடையவில்லை அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். சோ இதுக்கு நீங்களும் அந்த ஏற்கனவே குறிப்பிட்டது போல அங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த காலகட்டத்தில் இருந்தீங்க. எதனால இன்னும் அந்த தொழிற்பேட்டை அப்படிங்கிறது வெறும் நில தேர்வோடு நிற்கிறது? அதற்கு அடுத்த கட்ட பணிகள் எதனால அது தாமதமாயிட்டு இருக்கு? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாத நிலையில இருக்கிறதுக்கான காரணம் என்ன?
இதற்கு காரணம் ஆட்சியாளருடைய மெத்தன போக்கும், ஆட்சியாளர்களுடைய தீர்மானமான முடிவோடு இதை செய்தே தீர வேண்டும் என்ற எண்ணமும் இல்லாதான். ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு காவிரி நீரை ஆதாரமாக கொண்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே காலகட்டத்தில் தருமபுரி கொண்டு வரப்பட்டது. ராமநாதபுரம் திட்டத்தை தொடங்குகிற அன்றைக்கு இருந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் 2 ஆண்டுகளில் இதை முடித்துக் கொடுத்தால் அதிகாரிகளுக்கு விருது வழங்கப்படும் என்று சொல்லி 2 ஆண்டுகளிலே உத்வேகம் காட்டி முடிக்க வைத்து விருது கொடுத்து கொண்டாடினார். தருமபுரி மாவட்டத்தின் மேல் அவருக்கு என்ன வருத்தம் என்று தெரியவில்லை. தொடங்கினார். இன்றைக்கு 8 வருடமாகியும் இன்னும் நாங்கள் அந்த தண்ணீரை குடிக்கிற நிலைமை வரவில்லை. இன்னமும் முழுமையாக இருக்கிறது. அதுக்கு காரணம் ராமநாதபுரத்தில் காட்டிய அதே தீவிரத்தை, அந்த உத்வேகத்தை தருமபுரியிலே காட்டியிருந்தால் நீர் கிடைத்திருக்கும். இதே பிரச்சனை தான் தொழிற்பேட்டைக்கும். இன்னைக்கு சென்னையிலிருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சென்ற முறை துணை முதல்வராக இருந்தபோது 63,000 கோடி ரூபாய் முதலீட்டை கொண்டுவதாக பெருமை கூட்டினார். எங்களுக்கும் பெருமை. 63,000 கோடி ரூபாய் முதலீடை தமிழகத்துக்கு கொண்டு வந்து பெருமை, எங்கள் மாவட்டத்துக்கும் கொண்டு வந்ததால் மகிழ்ச்சி அடைந்திருப்போம் என்பதுதான் வருத்தம். அரசியல்வாதிகளுக்கு அல்லது தமிழக அரசியலிலே தருமபுரி, பெரம்பலூர், அரியலூர், நான் சொல்ல அந்த பின்தங்கிய கடலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. திரு சுப்பிரமணியம் என்ற மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கானமிக்ஸ் பேராசிரியர் அவர்கள் சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தெலுங்கானா மாடல் ஃபார் தமிழ்நாடு என்று ஒரு கட்டுரை எழுதினார். அது அவர் சொல்வது தெலுங்கானா எப்படி ஆந்திராவிலே ஒரு பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது என்று கண்டறியப்பட்டு பிரிக்கப்பட்டதோ அப்படி இருக்கிற நிலைமை இந்த மாவட்டங்கள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த மாவட்டங்கள் அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்பட்டன. நான் 1964ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டம் பிரிக்கப்பட்டது. இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே காமராஜர் கொண்டு வந்தது. இன்றைக்கும் தருமபுரி மாவட்டம் காமராஜர் நிலைநிறுத்தும். காமராஜருக்கு பிறகு நிலைநிறுத்த வேண்டும் என்றால் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும், ஒகேனக்கல் குடிநீருக்கு குரல் கொடுத்த எங்கள் ஐயாவையும், அன்றைக்கு நிச்சயமாக கலைஞருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவரை தான் நினைக்க முடியும். மற்றபடி இந்த அரசியல்வாதிகள் அடையாளங்களை உருவாக்கவில்லை. காமராஜருக்கு இருந்த தொலைநோக்கு திரு சரவணன் சொன்னது போல ஒரு ஆட்சியாளருக்கு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஓட்டு வாங்குவதும் பதவிக்கு வருவதும் முக்கியமல்ல. இந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அது காமராஜருக்கு இருந்தது. அதுக்கு பிறகு இருந்தவர்களுக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். திரு செந்தில் அவர்கள் குறிப்பிட்டது போல சேலம் மாவட்டமாக இருந்தது மிகப்பெரிய மாவட்டமாக இருக்கிறது. எல்லா பகுதிகளையும் கண்காணிக்க முடியவில்லை, வளர்ச்சியை எல்லா பகுதிக்கும் கொண்டு சேர்க்க முடியவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக தருமபுரி பிரிக்கப்பட்டது. மீண்டும் 2004 கிருஷ்ணகிரி, தருமபுரி 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு திட்டங்களும் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக பிரிக்கப்பட்டது. ஆனாலும் கூட அந்த தருமபுரி போன்ற பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாவட்டம் இன்றும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறது என்பதுதான் தன்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறார்கள். பெண் சிசு கொலை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கல்வியில பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறது தருமபுரி. மீண்டும் உள்ளதோடு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தருமபுரி மாவட்டத்தை மேம்படுத்துவதற்காக, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குண்டான முயற்சியாக தொழிற்பேட்டை 2006ஆம் ஆண்டு அமைக்கப்படும் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டது. அதற்குண்டான கள பணியோடு, அதாவது நில தேர்வு பணியோடு நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கை செய்யவில்லை. அது எப்பொழுது நடைபெறும்? தொழிற்பேட்டை வந்தால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படக்கூடிய ஒரு கருத்தாக அங்கு உள்ள மக்களே அதே எண்ணத்தோடு தான் பார்க்கிறார்கள். அந்த நிலையிலே அது ஏன் வரவில்லை என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நமது செய்தியாளர் நந்தகுமார் நம்மோடு இருக்கிறார். அவற்றை நம்ம பேசலாம். நந்தகுமார், உங்களோட விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அந்த நிலையில அந்த நிலத்தை தேர்வு செய்யும் பொழுது அரசு நிலங்கள் 980 ஏக்கர் அவங்க அரசு நிலங்களாக இருக்கிறது. மற்றபடி 753 ஏக்கர் தனியார் நிலங்கள், அதாவது விவசாய நிலங்களாக இருக்கிறது. இதற்கு விவசாயிகள் எந்த மாதிரியான ஒரு ஆதரவு தருகிறார்களா, இல்ல எதிர்ப்பு தருகிறார்களா? அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? அது அவங்ககிட்ட கேளுங்க. அதாவது ஆண்ட்ரூஸ், இந்த பிரச்சனையை கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த சூழ்நிலை கடந்த 3 ஆண்டுகளாக விவசாயிகள் நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில பல்வேறு கட்சிகள் இந்த இடத்துல பல்வேறு விதமான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களும், போராட்டங்கள், கண்டன பொதுக்கூட்டம், உண்ணாவிரதம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க. இது குறித்து பேசுறதுக்காக இன்னைக்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தோட மாநில செயலாளர் திரு சின்னசாமி அவர்கள் வந்திருக்காரு. அவருடைய இதோட கருத்துக்களை நம்ம கேட்போம். வணக்கம். நான் இந்த தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த அடிப்படையில் பிறந்து இந்த மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடிப்படையில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாகவே இந்த மாவட்டம் 1965 அக்டோபர் 2ஆம் தேதி பிரிக்கப்பட்டதில் இருந்து
எல்லாராலும் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு தொழில் வளர்ச்சி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை என்கிற குற்றச்சாட்டு நிலவுகிறது. அது உண்மையும் கூட. ஆனால் இன்றைக்கு கல்வியிலே ஓரளவுக்கு இந்த மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் நல்ல திறமையான முறையில் படித்து வளர்ந்து நல்ல அறிவாளிகளாக உருவாகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் தக்க அந்த தகுதிக்கு உரிய வேலைகளை தேடி வெளியிலே செல்ல வேண்டிய ஒரு அவலமான இருந்து கொண்டிருக்கிறதை மறுக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கிறது என்று சொன்னால், இருக்கக்கூடிய விவசாயிகள் கடுமையான வறட்சியின் காரணமாக வெளிமாநிலங்களுக்கு பஞ்சம் பிழைக்க செல்லக்கூடிய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இவர்களை எல்லாம் ஒரே இங்கு நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் உரிய வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான ஒரு தொழிற்கூடங்கள் இங்கு இருக்க வேண்டும் என்பது அவசியமாகிறது. அவ்வாறு அமைக்கக்கூடிய இந்த சிப்காட் ஆனாலும் எந்த ஒரு தொழில் நிறுவனமானாலும் எங்களை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய வருத்தம் என்னவென்று சொன்னால், அரசு வழங்கக்கூடிய மானியத்தை பெறுவதற்காக மட்டுமே வெளியிலிருந்து வெளி மாவட்டங்களில் வரக்கூடிய முதலாளிகள் அவ்வாறு தொடங்கப்படக்கூடிய சிப்காட்டில் ஒதுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை தொடங்கி அங்கிருந்து வரக்கூடிய ஆட்களை வேலைக்கு அமர்த்திவிட்டு இந்த மாவட்டத்தை இந்த நிலத்தை கொடுத்த அல்லது அந்த பகுதியை கொடுத்த அந்த பகுதியை சார்ந்த அந்த மண்ணை சார்ந்த அந்த தகுதியுள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்கிற ஒரு கசப்பான உண்மையை இந்த கேள்வியாக எழுப்ப கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த நிலைமை இருக்கின்ற வரையிலும் ஒரு சிப்காட்டோ அல்லது எந்த ஒரு தொழில்நுட்பமோ இது அவசியமா என்று கூட இந்த பகுதி மக்களுக்கு பயன்படாத, இந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத, வேலைவாய்ப்பு மறுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி கூட எங்களுக்கு வருகிறது. ஆகவே அவ்வாறு அமைக்க இனி வருங்காலத்திலே இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அல்லது இன்னும் ஒரு வருடம் கழித்தோ அல்லது இன்னும் 2 வருடம் கழித்தோ தொடங்க உத்தேசித்திருக்கக்கூடிய விவசாய நிலத்தை கையகப்படுத்தி அந்த தொடங்க இருக்கக்கூடிய சிப்காட் அந்த நிறுவனத்தை முறையாக இந்த உள்ளூர் வாசிகளுக்கு, இந்த மாவட்டத்தை சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு வழங்கி ஒதுக்கி அந்த மானியத்தை முழுமையாக அவர்கள் பயன்படுத்தி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நிறுவனங்களிலே இந்த பகுதியை சார்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிலைமை இருந்தால் மட்டும் தருமபுரி மாவட்டத்தை முன்னேறிய மாவட்டமாக என்று சொல்லலாம் ஒழிய, அல்லது வெளி மாவட்டத்திலிருந்து இங்கே குடியேற்றி அதன் மூலமாக வரக்கூடிய அந்த நிலைமை உருவாகி இங்கே வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு முதலாளிகளாகவும் உள்ளூர்வாசிகள் குடியேறிகளாகவும் வெளி மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய அந்த நிலைமையை தடுக்கக்கூடிய வகையில் இல்லாமல் போனால் அதில் அர்த்தம் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. ஒன்று. இரண்டாவது, விவசாய நிலத்தை, விளை நிலத்தை, குறிப்பாக விளைநிலங்களை எந்த வகையிலும் கட்டாய கையகப்படுத்தக்கூடிய கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். காரணம், அந்த விவசாயம் தவிர வேறு எந்த ஒரு தொழிலும் தெரியாத ஒரு நிலைமையில அந்த மக்களுக்கு அந்த நிலத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலையிலே அந்த சரியான முறையிலே விழிப்புணர்வு இல்லாத நிலைமையிலே ஒரு நல்ல இழப்பீடு கொடுத்தாலும் கூட அந்த பணம் வீணாக போடக்கூடிய நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கடந்த காலங்களில் 1965 தருமபுரி மாவட்டம் உருவாகிய நேரத்திலே இருக்கக்கூடிய இந்த ஹவுசிங் போர்டுக்கோ அல்லது அரசு கட்டிடங்கள் அரசு அலுவலகம் கட்டுவதற்காகவோ நிலம் கொடுத்த அந்த பழைய விவசாயிகளுடைய நிலைமையெல்லாம் இன்றைக்கு பார்த்தால் தெருவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கசப்பான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வழங்கப்படக்கூடிய அந்த இழப்பீடானது குறிப்பாக சரியான கட்டமைப்பு வேண்டும் என்பதற்காக குறிப்பாக பிரதான சாலையிலேயே நிலைமெடுக்கக்கூடிய ஒரு போக்கு இன்றைக்கு அரசாங்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இன்றைக்கு உத்தேசிக்கக்கூடிய அந்த சிப்காட் ஆனது ஏறத்தாழ 900 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை கொண்டு உள்ளடக்கிய ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவே பட்டா நிலத்தை எடுத்து கையகப்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகிறது. அது வரையிலே அத்தகைய ஒரு தொழில் நிறுவனம் உருவாவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அவ்வாறு நிலம் எடுக்கின்ற காலத்திலே, எதிர்காலத்திலே அவ்வாறு விவசாயிகளுடைய விளைநிலங்களை எடுக்கின்ற பொழுது, கையகப்படுத்துகின்ற பொழுது குறைந்த அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவுரையின்படி 4 மடங்கு கைட்லைன் வேல்யூப்படி மதிப்பீடுபடி 4 மடங்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் மார்க்கெட் வேல்யூப்படி 5 மடங்காவது அந்த இழப்பீடு அந்த விவசாயிகளுக்கு வழங்கி அவர்களுக்கு தக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த பணத்தை எவ்வாறு வரக்கூடிய இழப்பீட்டை நிவாரண தொகையை எவ்வாறு பயன்படுத்தி அவர்களும் நாளை எதிர்காலத்தில் ஒரு தொழில் முனைவோராக உருவாகக்கூடிய வகையில பக்குவப்படுத்தி அந்த வகையில முதல்ல அந்த பணியை செய்தால்தான் இந்த மாவட்டத்திற்கு நிலம் கொடுத்த அந்த மக்களாகட்டும், இந்த மாவட்டத்திலே படித்து இன்றைக்கு வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்களாகட்டும் எதிர்காலத்திலே ஒரு நல்ல குடிமக்களாக உருவாக முடியும். இல்லை என்று சொன்னால் காலமாக இன்றைக்கு மூட்டை முடிச்சுகளோடு சென்று பெங்களூருக்கும் கொடகுக்கும் கூலி வேலைக்கு செய்யக்கூடிய அந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த மாவட்டத்து மக்களை இங்கே தக்க வைத்துக் கொண்டிருக்கும் சொன்னால்
இந்த மாவட்டத்தை சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த அரசு வழங்கக்கூடிய மானியம் அவ்வாறு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அதன் மூலமாக இந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகளை இன்றைக்கு பார்த்தால் மாங்கூர் தொழிற்சாலை சொன்னார்கள், அதே போல சர்க்கரை ஆலை, அதே போல சேகோ ஃபேக்டரி, மரவள்ளி கிழங்கு ஆலைகள் எல்லாம் அந்த உள்ளூர் மக்களையே அங்கே தொழிலாளிகளை வைத்துக் கொண்டு பணியாற்றக்கூடிய நிலைமை, செயல்படக்கூடிய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல முடிந்த அளவுக்கு வேளாண் சார்ந்த ஒரு தொழிற்கூடங்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கை அந்த சிப்காட்டிலே தொடங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆகவே உரிய இழப்பீடு, விவசாயிகளுடைய முறையான ஒப்புதல் இல்லாமல் கட்டாய கையப்படுத்தக்கூடிய அந்த நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும். அவ்வாறு இந்த மாவட்டத்தை சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு வாய்ப்பளித்து இந்த மாவட்டத்தை சார்ந்த படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையிலே வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த தொழில் நிறுவனங்கள் உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். அது மட்டுமின்றி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பல்வேறு கட்சிகள் அரசியல் ரீதியான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மூலமா அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு வகையில் பாத்தீங்கன்னா தேமுதிகவும் ஒரு முக்கிய பங்கு இந்த இடத்துல வகிச்சிருக்கு. அது தொடர்பாக இங்க பாத்தீங்கன்னா தேமுதிக மாவட்ட செயலாளர் டாக்டர் இளங்கண்ணன் நம்மிடையே பேச வந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் நம்ம இப்ப தொடர்ந்து கேட்கலாம். சிப்காட் பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்ட மக்கள் வரவேற்கக்கூடிய விஷயம். இதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இளைஞர்களுடைய சக்தி 90% தருமபுரி மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்திற்கும் வெளி மாநிலத்திற்கும் செல்கிறது. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், திகிலோடுங்கிற ஒரு பகுதியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்பப்பா உனக்கு மறுமிசை விருந்துன்னு கேட்டேன். இங்க அது ஒரு மிகப்பெரிய, தருமபுரி மாவட்டத்தில் மறுமிசைங்கிறது மிகப்பெரிய விருந்து. கோலாகலமாக கல்யாணத்துக்கு மேல கொண்டாடப்படுகின்ற விருந்து. அது எங்க சார், நாங்க மறுமிசையெல்லாம் பாக்கிறோம், நாளைக்கு வேலைக்கு போகணும் சார். என்ன இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு வேலையா? ஆமா சார், வேலைக்கு போனாதான். அப்ப இங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா? வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் தான் நான் பெங்களூர்ல போறேன், ஆந்திராவுக்கு போறேன். கல்யாணம் பண்ணி அடுத்த நாளை செல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை கருத்து என்ன? இங்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினாலதான் நாங்க அங்கங்க போய் எங்களுடைய சக்தியை எல்லாம் விரயமாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அதற்கு ஒரு விடிவு காலம் என்ன? விடிவு காலங்கிறது என்ன? ஒரு அரசாங்கம் என்ன? ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த அரசாங்கம் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க தொழிற்பேட்டை சிப்காட், அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த மந்திரி சொன்னாங்க, இந்த மந்திரி சொன்னாங்க, இந்த மேடையர் சொன்னாங்க, எல்லாம் சொல்லிட்டு வாயிலோட சொல்லிட்டு போறாங்களே தவிர நிறைவாக ஒரு ஜியோ போட்டு அதை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஜியோ போட்டு 2006 ஒரு ஜியோ போட்டு அந்த ஜியோ மூலியமா உடனே மக்கள் நிச்சயம் எதிர்பார்க்கத்தான் செய்யும் தன்னுடைய. ஏன்னா இந்த நாட்டு இந்த தருமபுரி மக்கள் விவசாயத்தை மட்டும்தான் நம்பி பழைக்கலாம். வேற எந்த எதுனாச்சும் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. எல்லாமே வானம் பார்த்த பூமி. இருக்கிற கொஞ்சம் விவசாயத்தை இந்த வயசானவங்க இங்க இருக்காங்க, அதுக்கு ஒரு காரணத்துக்கு அவங்க இருக்காங்க. அந்த நிலைமையில அந்த விவசாயமே இன்னைக்கு இல்லாத நிலைமையில போயிட போறோமோ அப்படின்னா விவசாய நிலங்கள் அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே பல்வேறு கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் எல்லா கட்சிகளையும் அனைத்து கட்சிகளையும் கூட்டி பழைய கலெக்டர் ஒரு முடிவெடுத்து எங்கெல்லாம் கேட்டாங்க, இங்கெல்லாம் கேட்டு சுத்தி வட்டத்தில் எல்லாம் சுத்தி காமிச்சாங்க. சுத்தி காமிச்சும் இதெல்லாம் விவசாய நிலம் இதெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும், இதெல்லாம் அவங்க கையில ஒப்படைக்கப்படும் என்று ஒரு கருத்துக்கள்லாம் எடுத்து வச்சு அதுல அடிப்படையான கருத்துக்கள் ஒண்ணு சொன்னோம். இங்க எடுக்கப்படுகின்ற நிலங்கள் ஒரு துளி அளவு கூட விவசாய நிலமாக இருக்கக்கூடாது. அப்படி எடுக்கப்பட்டால் அதுக்கு உண்டான விலை அது அடுத்த கட்டம். அப்படியே எடுக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்கு அதில் உரிமை கொண்டாட வேண்டும். என்ன அவங்க தொழிற்சாலை ஏன் பண்ண முடியாதா? ஆந்திராவிலிருந்து ஒருத்தர் வர்றான், கர்நாடகத்திலிருந்து வர்றான், உத்தரப்பிரதேசத்திலிருந்து வர்றான். அவன் இதை செய்யும் போது இதே தருமபுரி மாவட்டத்தினுடைய மக்கள் செய்ய முடியாதா? அதற்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நிலத்தை எடுப்பதற்கு ஆட்சேபங்கள் இருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்களை விட்டு தரணும். விட்டு தந்தால்தான் இந்த தருமபுரி மாவட்டமும் வளர்ச்சி பெறும், இந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய மக்களும் வளர்ச்சி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இன்றைக்கு சிப்காட் அவசியம் கொண்டு வரப்பட வேண்டும். இதில் எந்தவித மாற்று கருத்துக்களும் இடம் கிடையாது. உறுதியாக கொண்டு வந்தால்தான் இந்த தருமபுரி மாவட்ட மக்கள் அன்னைக்கு 1965 பிரிஞ்சது, திருப்பி 2004 பிரிஞ்சது. இப்படிலாம் பிரிஞ்சும் கூட எதுக்காக பிரிக்கிறாங்க? அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி
மிக குறுகிய அளவுல இருந்துச்சுனாக்க எல்லா நிர்வாகமும் திறமையாக செயல்பட்டதனால் அந்த மாவட்டத்தினுடைய மக்கள் வளம் பெறுவார்கள், திறமையாக இருப்பார்கள் என்பதற்கு அடிப்படை காரணத்தினால் மாவட்டத்தை பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கின்ற காலத்தில் கூட இதை செழுமையாக செய்ய முடியவில்லை என்றால் முன்னிருந்த காலத்திலும் விட இன்றைக்கு மோசமாக இருக்கிறது சொன்னால் இந்த மாவட்டம் பிரித்ததற்கான அர்த்தம் என்ன, அதில் என்ன பின்னணி இருக்கிறது? ஆகவே அதைத்தான் திறமையாக இடைப்போட்டு மற்ற மாவட்டங்களுக்கு முன்னுரிமை தருவதை விட இந்த மாவட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எந்த வானம் பார்த்த போய் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு பசியும் பட்டினியும், ஏன்னா இன்னைக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்ல, ஆடு மாடுக்கு தண்ணி இல்ல. அந்த நிலைமையில் இருக்கும்போது மின்டனும் மாவட்டம் மட்டும் அறிவிக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இந்த மாவட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து எல்லா தொழில் வளமும் இந்த மாவட்டத்தினுடைய அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற மக்களுடைய, படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். நன்றி. மேலும் குறிப்பிட்டது போல இங்க ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு மையமாக வைத்துக்கொண்டு தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு சமூக பிரச்சனைகள் நடந்து வருகிறது. அதே சமயத்தில் இங்க குழந்தை திருமணங்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு காரணமும் இதே சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதுதான். ஏன்னாக்கா இன்னைக்கு புலம்பெயர்ந்து அவங்க மாற்று வழி தேடி வாழ்வாதாரத்துக்காக இவங்க செல்லக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் குழந்தை குட்டிகள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல நகரப்பகுதியில் அந்த இடத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலை இங்க அவங்களுடைய உறவினர்கள் வீடுகளில் அந்த குழந்தைகளை விட்டு போகும்போது அந்த குழந்தைகளோட உயிர்க்க உடமைக்கு அவங்கள உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த கிராம பகுதி மற்றும் பல்வேறு நகரப்பகுதியிலேயே இந்த சம்பவம் தொடர்ச்சியா நடந்து வந்துட்டு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா போக தன்னுடைய கடமையை முடிச்சிட்டு போயிடலாம் அவங்க பெண்களோட பாதுகாப்பு கருதி அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு குழந்தை திருமணங்களும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நந்தகுமார் குறிப்பிட்டது போல அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், கட்சித் தலைவர்கள் சொன்னது போல மிக முக்கியமாக 2 விஷயத்தை பார்க்கப்படுகிறது. ஒன்று, இளம் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த ஊரில் இருந்து வெளியூருக்காக வேலைக்கு செல்லுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமான நிலையாக கருதப்படுகிறது. இன்னொன்று, அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை தொழிற்பேட்டைக்காக ஆர்ஜிதப்படுத்தும் பொழுது அதற்கு உண்டான உரிய இழப்பீடு அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறதா? வாழ்க்கைக்கு தேவையான நீருக்கும் புறக்கணிக்கப்படுகிறது, வாழ்வாதாரத்திற்காக தேவைப்படுகிற தொழிற்பேட்டைக்கும் புறக்கணிக்கப்படுகிறது என்ற நிலையில் அந்த மக்கள் இருக்கிறார்கள். இவற்றை பேசிக் கொண்டிருக்கிறோம். அரங்கத்தின் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் செந்தில் அவர்கள். செந்தில் கேட்க கேள்வினா, இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னதை நாம கேட்டோம், விவசாயிகளும் சொன்னாங்க, வெறும் தொழிற்பேட்டை மட்டுமே அங்கு நிறைவேற்றப்பட்டால் அந்த தொழிற்பேட்டையின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் மேம்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு தனிநபர் வருமானம் உயர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், அது பற்றி ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வோம். தொழிற்பேட்டை கண்டிப்பாக வர வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதுமே விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிற மக்கள் ஏழ்மையில் தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு தஞ்சாவூர் என்பது தமிழகத்தின் அரிசி பாத்திரம். ஆனால் தனிநபர் வருமானம் மிக குறைவாக இருக்கிற மாவட்டங்களில் தஞ்சாவூரும் இருக்கிறது. அரிசியும் ஏழ்மையும் பிரிக்க முடியாது என்று ஒரு பொருளாதார சொற்றொடரே உண்டு. அந்த அளவில் விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிற நாடுகளும் இடங்களும் ஏழ்மையில் இருக்கின்றன. எனவே தொழிற்பேட்டை கண்டிப்பாக வர வேண்டும். தொழிற்பேட்டை மட்டும்தான் பொருளாதாரத்தை அதிக இடத்துக்கு செல்லும். ஆனால் அதே சமயத்தில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற 80 விழுக்காடு மக்களும் தொழிற்பேட்டையில் பயன்பாடு அடைய முடியாது. அப்படி பார்த்தால் ஒரு மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்ற முடியும். குறைந்த மழையளவு என்பது ஒரு பொய்யான சாக்கு. இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கம் திறமையாக நிர்வாகம் செய்ய முடியாதனால மழை இல்லை, ஏழ்மையில் இருக்காது சொல்லிட்டு விட்டுவிடுகிறார்கள். தருமபுரி மாவட்டத்தின் ஓராண்டு மழையளவு 800 மில்லிமீட்டர், இஸ்ரேலிலே ஓராண்டு மழையளவு 600 மில்லிமீட்டர். 600 மில்லிமீட்டர் மழையளவிலே இஸ்ரேல் இன்றைக்கு உலகத்திலேயே லாபகரமாக தோட்ட தொழில் செய்கிற நாடாக மாறி இருக்கிறது. அதுக்கு அவர்கள் 3 காரியங்களை செய்கிறார்கள். ஒரே ஒரு சொட்டு மழைநீரையும் வீணாக்காமல் மிக கவனமாக எல்லா மழைநீரையும் சேகரிக்கிறார்கள். முழுக்க முழுக்க நுண்ணிய பாசன முறைகள், ட்ரிப் இரிகேஷன், ஸ்பிரிங்க்லர் போன்ற அந்த பாசன முறைகளை மட்டும் பயன்படுத்துகிறார்கள். அதோட முக்கியமாக விரிவான ஆராய்ச்சிகள் செய்து எந்த விதமான மண் இருந்தாலும் மிக குறைந்த மழையோட விளையக்கூடிய பயிர்களை மிக குறைந்த நீரிலே பாதுகாப்பாக வளரக்கூடிய அறிவியல் முறைகளை கண்டுபிடித்து இன்றைக்கு தோட்டத் தொழிலே உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கக்கூடிய இஸ்ரேல். தருமபுரி மாவட்டத்தில் மழை அளவு குறைவான இடம். என்னை பொறுத்தவரை அரசாங்கங்கள் தருமபுரி மாவட்டம் மட்டுமல்ல, அதே போன்ற மழையளவு கொண்ட நான் சொல்ல முன்னே குறிப்பிட்ட பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை, கடலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் எல்லா மாவட்டங்களிலுமே இந்த அக்ரெசிவ் ஃபார்மிங், நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும், மழை நீரை சேகரிக்க வேண்டும்,
புதிய விவசாய தொழில்நுட்பங்களை கண்டறிய வேண்டும். இப்படிலாம் செய்து 100 விழுக்காடு மானியம். தருமபுரி மாவட்டத்தில் நீங்க ஒரு நுண்ணுயிர் பாசனத்துக்கு ஒரு நிலத்தை 1 ஏக்கரை மேம்படுத்த 1 லட்சம் வேண்டும், 10,000 ரூபாய் கொடுங்கள், 90,000 ரூபாய் கொடுக்க அரசாங்கம் சொன்னா கூட 10,000 கொடுக்க முடியாத ஏழை விவசாயி அவனுக்கு 1 லட்சம் ரூபாயுமே நீங்கள் மானியமாக கொடுத்து அப்படி ஒரு தீவிரமாக மக்களுக்கான அரசாங்கம். வள்ளுவர் சொல்வது போலங்க, ஒரு அரசாங்கம் ஒரு மனிதன் அரசாங்கம் கேட்டு உதவி பெறக்கூடாது, அவனை தேடி அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொன்ன சொல்லுக்கேற்ப மக்களை தேடி நன்மை செய்கிற அரசாங்கங்கள் வர வேண்டும். இதுவரைக்கும் இருக்க அரசாங்கங்கள் உண்மையிலே அப்படி இல்லை என்பதுதான் உண்மை. செந்தில், மிக முக்கியமான ஒரு கருத்து சொன்னீங்க. மக்களை தேடி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே அந்த ஒரு திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்ற கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறீர்கள். நந்தகுமார் நான் பேச நினைக்கிறேன். நந்தகுமார், இப்போ அந்த தொழிற்பேட்டை அமையணும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல, அதுக்கு எல்லாருமே அங்க இருக்க மக்களும் ஒத்துழைப்புன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதற்கு அந்த தொழிற்பேட்டைகள்ல என்ன மாதிரியான தொழிற்சாலைகள் அமைய வேண்டும், அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்பேட்டைகளை என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு அந்த மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், அது பற்றி இறுதி தீர்வாக சொல்லுங்க. அதாவது இந்த தொழிற்பேட்டை இந்த இடத்துல அமைக்கப்படுவதில் மக்கள் அவளோட எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆனா அந்நிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய பணம் மட்டும் தான் அவங்களுடைய ஒரு மூலதனம், அவங்களுடைய ஆதாயம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இங்க பொதுமக்களுக்கோ பாமர மக்களுக்கோ இங்க நிலங்களை அரசுக்காக கையகப்படுத்துவதற்கு கொடுப்பதற்கோ இவர்களுக்கு போதிய அளவில் அவங்க உதவிகளோ இல்ல வேற மாற்று ஏற்பாடுகளோ செய்வதில்லை என்பதுதான் ஒரு பொதுவான கருத்தா இருக்கு. அதனாலதான் இப்ப தமிழக விவசாய சங்க தலைவர் திரு சின்னசாமி அவர்கள் கூட சொன்னாங்க, இந்த இடத்துல விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிறுவனங்கள் இந்த இடத்துல அமைக்கப்படணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இது தொடர்பு டாக்டர் இளங்கோவன் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்கலாம். அதாவது இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் வரக்கூடிய இந்த சிப்காட் தொழிற்பேட்டை வந்தா எந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்தால் மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகும், அதே மாதிரி அவங்களோட பொருளாதாரம் உயர்வடையும் என்ற ஒரு கருத்து நீங்க சொல்லுங்க. வேளாண் சார்ந்த தொழில் இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அதே நேரத்தில் வேளாண்மை முழுமையாக இங்கே பயன்படுத்துகின்ற அளவில் என்ன வேளாண்மை இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல பல்வேறு தரப்பட்ட தொழில்கள், அந்த தொழில்கள் துவங்கப்படுகின்ற நேரத்தில் இந்த மாவட்டத்தினுடைய மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக அந்த நிலந்தவர்களுக்கு, அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும். அப்படி என்றால் தான் இந்த தருமபுரி மாவட்டம் முன்னேற்றமான மாவட்டமாக அமைய முடியும். ஆகவே பல்வேறு தரப்பட்ட தொழில்களும் இங்கு தொடங்கப்படல் வேண்டும். அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்களும் வெளி நாடுகள் இருந்ததுடைய வல்லுநர்களை கொண்டுதான் இந்த இடத்துல நிறுவனங்களை முக்கியமான பதவிகளை வைத்து இந்த வேலையை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா தமிழக விவசாயிகள் சங்க சார்பில் சொல்றாங்க அந்த மாதிரி வல்லுநர்கள் நம்ம மாவட்டத்திலேயே நம்ம மாநிலத்திலேயே அதிக அளவுல இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு உண்டான இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகளை இந்த மாதிரி அந்நிய நிறுவனங்கள் கொடுக்கறதுன்ற ஒரு குற்றச்சாட்டின்னு சொல்றாரு. அதை பத்தி எஸ் சின்னசாமி அவர்கிட்ட கேட்போம். மீண்டும் வலியுறுத்தி சொல்றது எல்லாமே இந்த 1965 காலகட்டம் வேற. இன்றைக்கு இந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய இளைஞர்கள் நல்ல படிப்பாளிகளாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள், நல்ல திறமையாளர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பயன்படுத்திக் கொள்ளாமல் விடுகின்ற பொழுது அவர்கள் விரக்தி அடைந்து அவர்களுடைய எண்ணம் தீவிரவாதத்திற்கு போகக்கூடிய நிலைமை கூட உருவாகி கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை கூட சொல்ல கடைப்பட்டிருக்கின்றேன். இன்னொன்று கூட பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு விவசாயி என்ற அடிப்படையில், விவசாயிகளுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். அரசு நிலத்தை எடுக்கிற பொழுது ஒரு விலை, ஆனால் அதே தொழில் நிறுவனங்களுக்கு ஒதுக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அரசாங்கமே ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆக எங்க கிட்ட இருந்து எடுக்கிற நிலத்துக்கு என்ன விலை கொடுக்குறாங்களோ அந்த விலையை தொழில் நிறுவனத்துக்கு கொடுக்கறதில்லை, அதை விட பல மடங்கு அதிக விலைக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆகவே அதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அப்படி உருவாகக்கூடிய தொழிற்பேட்டையை பொறுத்தவரையிலும் இந்த மாவட்டத்தில் திறமையானவர்கள் இருக்கின்றார்கள், தொழில் முனைவோர்கள் இருக்கின்றார்கள். அப்படி இல்லை என்றால் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த பகுதியை, இந்த மாவட்டத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அந்த இளைஞர்களுடைய எண்ணம் வேறு வழியிலே திரும்பாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற கடமை அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் அத்தனை அரசியல் அமைப்புகளுக்கும் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அதே போல இங்க தருமபுரி மாவட்டம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்திய சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு இந்த இடத்துல ஜமீன்தாரி மற்றும் மிகப்பெரிய
முதலாளித்துவம் கோலச்சு நிலையை வந்து இருந்த சூழ்நிலையில வந்து வர்க்க பேதத்துக்கு எதிராக வந்து இந்த இடத்துல ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பண்ணக்கூடிய நக்சல்பாரிகள் இயக்கம் வந்து இங்க துவங்கப்பட்டு பல்வேறு தரப்புலையும் பல்வேறு தவறான சம்பவங்கள் நடைபெற்றது. இந்த சூழ்நிலை வந்து இந்த இடத்துல வந்து பாலன் மற்றும் அப்பன் அவர்கள் வந்து காவல்துறையில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமும் இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. அதே சமயத்தில் 2002ஆம் ஆண்டு ஊத்தங்கரை பகுதியில் கூட கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேருக்கு மேல வந்து கைது செஞ்ச நக்சல்பாரிகளை செஞ்ச ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. சோ அந்த மாதிரி வந்து வர்க்க பதத்துக்கு எதிராக வந்து ஆயுதங்களை ஏந்திய அந்த நக்சல்வாதிகள் வந்து இன்னைக்கு முற்றிலும் கிடையாது. அவங்களுக்கு மாற்று வழியில் அரசு வந்து பல்வேறு வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்கி வந்து இன்னைக்கு வந்து கல்வி ரீதியாக அவங்களை முன்னேற்ற பதவிகளை கொண்டு சென்று வருகிறது. நந்தகுமார், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நந்தகுமார் அவர் மட்டுமில்லாம அங்க கூட இருக்கிறவங்க சொன்னது மிக முக்கியமான ஒன்று. 1965 சேலம் மாவட்டத்தில் இருந்து தருமபுரி மாவட்டம் பிரிந்து வந்திருக்கிறது. ஆனால் 50 ஆண்டுகள் ஆனாலும் கூட அந்த பிரிந்ததற்கான முக்கியமான நோக்கம் இன்னும் எடுபடவில்லை, இன்னும் எட்டப்படவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு தனிநபருடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் மேம்படவில்லை என்ற ஒரு கருத்து நிலைப்பட்டிருக்கிறது. அதற்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, தொழிற்பேட்டை உருவாக்கப்பட வேண்டும். விவசாயமும் பொய்த்து போகாமல் அதற்கு பாடுபட வேண்டும். தொழிற்பேட்டையும் கூட விவசாயம் சார்ந்த ஒரு தொழிற்சாலைகள் அமைந்தால் மிக நன்றாக இருக்கும் என்பது அந்த மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. தொழிற்பேட்டையிலும் அந்த பகுதி மக்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த உள்ளதனுடைய கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த மருத்துவர் செந்தில் அவர்களுக்கு நன்றி. அதே நேரத்தில் அங்கிருந்து பல்வேறு விதமான அரசியல் கட்சி தலைவர்களும் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் நமது செய்தியாளர் நந்தகுமார் அவர்களுக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளதனுடைய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.